முன்பெல்லாம் வாலிபர்களுடைய கீழாடை எப்படி இருக்கும்? ரொம்ப கண்ணியமா மேல தூக்கி இருக்கும், கரண்டைக்கு மேல இருக்கும். இன்று பார்த்தால் அவனுடைய பித்தத்துக்கு கீழே அவனுடைய பேண்ட் இருக்கிறது. பல பள்ளிகளிலே 2வது சஃப்ல அல்லது 3வது சஃப்ல 4வது சஃப்புக்கு போயிட்டீங்கன்னா தொழுகையை விட்டுட்டு 8 உரைக்கலாமான்னு வரும். என்ன கொஞ்சம் லேட்டா நீங்க ருக்கு சுஜூது போயிட்டா அவனுடைய மர்மஸ்தானங்கள் எல்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு கேவலமாக இருக்கிறது. இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களாக யோசித்து பாருங்கள். பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய மனிதன் அவனுடைய ஆடையை பாருங்கள், அசிங்கமா இருக்கு. உனது தாய்க்கு முன்னாலே எப்படி அணுகிறாய்? உனது சகோதரிக்கு முன்னாலே எப்படி அணுகிறாய்? எங்க இருக்கு? சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். கேவலமாக இருக்கிறது, கேவலமாக இருக்கிறது. முன்னாடி எல்லாம் ஆடை என்று சட்டை என்று சொன்னால் விசாலமா இருக்கும். எப்படி இருக்கும்? விசாலமா இருக்கும். இன்று எப்படி ஆண்கள் சட்டை விடுத்துகிறார்கள்? இதுல வேற இந்த டி ஷர்ட் கலாச்சாரம். பனியன் போட்டுக்கொண்டு வெளியே வருகிறார்கள். ஆனா கலர் பனியன். என்ன பனியன்? கலர் பனியன், காலர் வைத்த பனியன். நான் கேட்கிறேன், இந்த வாலிபர்களை பார்த்து உனது சகோதரி இப்படி வந்தால் ஒத்துக்கொள்வாயா? ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெண்களுக்கு மட்டும்தான் ஹிஜாபு, அவங்க தான் போத்திக்கிட்டு வரணும், நாங்க எப்படி வந்தாலும் பரவாயில்லை, இந்த மார்க்கை எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கு நினைக்கிறீங்களா? இல்லை சகோதரர்களே, உங்களுடைய ஆண் உறுப்புகளை, உங்களுடைய உடலை படம் பிடித்து காட்டக்கூடிய அளவிற்கு இறுக்கமான ஆடைகளை ஆண்களும் உடுத்தக்கூடாது. தெரியுமா? ஆண்கள் உடுத்தக்கூடாது. எப்படி இறுக்கமான ஆடையை பெண் பார்த்தால் பெண்ணுக்கு பெண் அணிந்து வந்தால் ஆணுக்கு இச்சை ஏற்படுமோ, அப்படித்தான் ஆண் அணியும் போது ஒரு பெண்ணுக்கு நிலை ஏற்படும். விசாலமான ஆடையாக இருக்க வேண்டும். இந்த முஸ்லிம்கள் மாநிலர்கள் விடுத்தக்கூடிய இந்த பேண்ட் கலாச்சாரத்திலே அவன் சுண்ணத்தான முறையிலே, ஒழுக்கமான முறையிலே இஸ்திஞ்சா செய்ய முடியுமா? ஒரு பள்ளிக்கு சென்று ஒழுக்கமான முறையிலே அவனால் இஸ்திஞ்சா செய்ய முடியுமா? யோசித்து பாருங்கள். அந்த அளவுக்கு மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறதோ எதுவும் அவனுக்கு புரிவதில்லை. என்ன போட்டுக் கொண்டு வருகிறான்? ஒருத்தர் டி ஷர்ட் போட்டுட்டு வரான். அந்த டி ஷர்ட்ல பார்த்தா வர்ஷிப் இப்லீஸ் இருக்கு, வர்ஷிப் ஷைத்தான் இருக்கு. ஏதோ ஒரு டி ஷர்ட் நல்லா இருக்குன்னு வாங்கி கடையில போட்டு வரான். பின்னாடி பார்த்தா வர்ஷிப் ஷைத்தான், ஷைத்தானை வணங்குகின்ற இருக்கு. இன்னொருத்தர் டி ஷர்ட் போட்டுட்டு வரான், அதுல பின்னாடி பார்த்தா சிலுவை அப்படியே இருக்கிறது. இப்படி எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள்? ஆகவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி வாழ்ந்த இந்த மக்கள், இந்த கலாச்சார சீரழிவை பார்த்து வாழ்ந்த மக்கள் இப்படி எல்லாம் அவர்கள் நடப்பதை அவர்கள் இருப்பது கிடையாது. இதற்கு என்ன காரணம்? குர்ஆனோடு, இந்த மார்க்கத்தோடு அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த தூரம், குர்ஆனோடு அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த உறவு துண்டிப்பு, இது அவர்களை படுபாதாளத்திலே கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பெண் இப்படி சீரழிகிறாள் என்றால், ஒரு ஆண் இப்படி சீரழிகிறார் என்று சொன்னால், அந்த ஆணை மட்டும் குற்றம் சொல்லாதீர்கள், அவருடைய பெற்றோரை பாருங்கள். அவர்கள் எப்படி வளர்த்தார்கள்? நீங்கள் எதை பார்ப்பீர்களோ, எதை ரசிப்பீர்களோ, அதை உங்களுடைய பிள்ளை பார்க்கும், அதை உங்களுடைய பிள்ளை ரசிக்கும். நீங்கள் எதை உங்களது வீடுகளிலே செய்கிறீர்களோ, அதை உங்கள் பிள்ளைகள் வீட்டுக்கு வெளியிலே செய்யும். எதை நீங்கள் உங்கள் வீடுகளிலே செய்கிறீர்களோ, அதை உங்கள் பிள்ளைகள் வீட்டுக்கு வெளியிலே செல்லும். உங்களை எப்படி பார்க்கிறார்களோ அப்படித்தான் அவர்கள் நடப்பார்கள். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. சமுதாயத்தில் இதுக்கு ஒரு கட்டுப்பாடு வேண்டும். சமுதாயத்தில் இதுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். இன்று நாம் காபிர்களால் சூழப்பட்டு, மாற்று மத மக்களால் சதி செய்யப்பட்டு, அவர்களின் சரிவலைகளுக்கு பின்னால் அதனால் சூழப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் வேதத்தோடு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு நமது தொடர்பை திருப்பி கொண்டு வராத வரை இந்த சமுதாயத்திற்கு நாம் வெற்றியை, இந்த சமுதாயத்திற்கு நாம் கண்ணியத்தை கொடுக்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆன், இதனுடைய அருமையை பாருங்கள். இதைத்தான் சொல்லி ஆரம்பித்தேன். இந்த குர்ஆனை கற்றவர்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இக்ரா வர்தகி வரத்தில் ஓது, அழகாக ஓது, நிதானமாக ஓது. فإن منزلة عند آخر آية تقرأها. உனது இருப்பிடம் எங்கே தெரியுமா? அல்லாஹ் அக்பர். உனது இருப்பிடம் எங்கே தெரியுமா? நீ எங்கே குர்ஆனை இறுதியாக ஓதி முடிப்பாயோ அங்கேதான் உனது கடைசி இருப்பிடம் இருக்கும். குர்ஆனை நீ எங்கே ஓதி முடிப்பாயோ அங்கேதான் உனது கடைசி
குர்ஆனோடு இருக்க வேண்டிய தொடர்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறார்கள். நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கிறது? ரமதான் மாதம் வந்துவிட்டால் சிலர் குர்ஆனை பிரிப்பார்கள், திறப்பார்கள், கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஓதுவார்கள், பிறகு மூடி அப்படியே கட்டி உயரமான அல்மாரியிலே வைத்து விடுவார்கள். பிறகு எப்போது குர்ஆன் ஞாபகம் வரும்? யாராவது வீட்டில் மௌத்தாயிட்டா ஞாபகம் வரும். அதுவும் இவர்களுக்கு ஓதக்கூட தெரியாது, இவர்களுக்கு ஓதக்கூட தெரியாது. அந்த பரிதாப நிலைத்தான் இந்த முஸ்லிம் சமுதாயம் குர்ஆனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயம். அந்த 25வது அத்தியாயத்திலே 27 30 வரை உள்ள வசனங்களை உங்கள் வீடுகளுக்கு சென்று ஓதி பாருங்கள், படித்து பாருங்கள், புரிந்து பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கொஞ்சம் கவனமா இங்க கேளுங்க. டீ கொடுத்தாலும் யாருக்கு கிடைக்குதோ அவங்க வாங்கி குடிச்சுக்கிட்டு என்னையே பார்த்துக்கிட்டு, உங்களை யாராவது இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பினாலும் அப்புறம் நான் ஃபீஸ் போயிடும், எனக்கு ஓடாது பையன். அதனால எல்லாருடைய முகமும் என்னை பார்த்துக்கிட்டு. இந்த சூரத்துல் ஃபுர்கான் எத்தனாவது அத்தியாயம்? 25வது அத்தியாயம். 27 30 வரை உள்ள வசனங்கள். இந்த 30வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையின் ஒரு காட்சியை சொல்கிறார். நாளை மறுமையின் ஒரு காட்சியை நமது கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அது என்ன காட்சி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய பேச்சு அல்லாஹ்விடத்திலே நிராகரிக்கப்படாதோ, யாருடைய முறையீடு அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படாதோ, யாருடைய சிபாரிசு அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டே ஆகுமோ, ஆஹா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இப்ப ஷைத்தான் இந்த டீ வடிவத்தில் வந்துட்டு இருக்கான். அந்த அளவுக்கு சபர் இல்லை நமக்கு. மொத்தம் போற டீ குடிக்காம 1 மணி நேரத்துல எப்படி டீ வடிவத்தில் சுத்திக்கிட்டே இருக்கான் ஷைத்தான். இப்லீஸ் எந்த வடிவத்தில் இப்ப சுத்துறான்? அந்த டீ வடிவத்தில் சுத்திக்கிட்டே இருக்கான். ஏன்னா குர்ஆனை பத்தி சொல்லப்படுதுல, அது உள்ளத்துல போயிட்டு அவன் திருந்திட்டான். யாருக்கு உதவாது? ஆஹா நம்ம கூட்டம் குறைஞ்சிருமே, ரஹ்மத் ஜுந்துல்லா ஹிஸ்புல்லா கூடி போயிடுமே, ஜுந்து ஷைத்தான் ஹிஸ்பு ஷைத்தான் குறைஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு டீ வடிவத்தில் உள்ளார வந்திருக்கிறான். இப்ப இனிமே யாரும் டீ குடிக்க மாட்டாங்க. அப்ப ப்ரோக்ராம் முடிவு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். யாருடைய சிபாரிசு அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமோ, யாருடைய கோரிக்கை அல்லாஹ்விடத்திலே நிராகரிக்கப்படாதோ, யாருடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுமோ, அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்பார்கள், ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நிற்பார்கள். அல்லாஹ் அவர்களை பார்ப்பான், அவர்களிடத்திலே கேட்பான், நபியே உமக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை பற்றி சொல்லுங்கள். இந்த குர்ஆனை மக்களுக்கு போதித்தீர்களா? இந்த குர்ஆனை மக்களுக்கு எடுத்து பிரச்சாரம் செய்தீர்களா? இந்த குர்ஆனோடு உங்களது உம்மத்து எப்படி நடந்து கொண்டது? இந்த குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய கடமையை, உரிமையை இந்த உம்மத்து கொடுத்ததா? கேவலமாக இருக்கிறது சகோதரர்களே. காலையில பேப்பர் படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் செலவு பண்ற மக்கள் தான் இருக்கிறாங்க. மாலையில பேப்பர் படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் செலவு செய்யறாங்க. மிச்ச நியூஸ் பார்க்கிறதுக்கு 2 மணி நேரம் செலவு செய்யறாங்க. அதுக்கு மேல அநாகரிகத்தை பார்க்கிறதுக்கு அளவில்லாம செலவு பண்றாங்க. ஆனா குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். குர்ஆனை பார்க்காத கண்களுக்கு பார்வை இருந்து என்ன பயன்?
ரப்புல் ஆலமீனுடைய புத்தகம் கொடுக்கப்பட்டது, படிக்க தெரியவில்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். நாம் எங்கே இருக்கிறோம்? இன்று இஸ்லாத்திற்கு வரக்கூடிய மக்களை பாருங்கள். இதுல வேற நமக்கு பெருமை, நாங்கெல்லாம் பரம்பரை முஸ்லிமா. என்ன முஸ்லிமா? பரம்பரை முஸ்லிமா. அல்லாஹ் தூக்கி முதல்ல நரகத்துல போட்டான். என்ன பெருமை பேசினியா? பெருமை பேசியவன் எங்கே இருப்பான்? யாரு மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போனாலும் சரி, பெருமை பேசியவன் அந்த பெருமை என்ற அழுக்கு அவனுடைய உள்ளத்திலிருந்து கழுவப்படாத வரை அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். நாங்கெல்லாம் அவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோமா? ஏன்னா அவங்க எல்லாம் புதுசா வந்தவங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எங்க இருந்து வந்தாங்க? அவங்க என்ன புதுசா பழசா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்க இருந்து வந்தார்கள்? அலி எங்க இருந்து வந்தார்கள்? அந்த தோழர்கள் எங்க இருந்து வந்தார்கள்? நான் சொல்லுகிறேன், இந்த காலத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்கள், இந்த காலத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெண்கள், அவர்கள் ஈமானிலே உறுதி உள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த காலத்தினுடைய சஹாபாக்களுக்கு ஒப்பானவர்கள் அவர்கள். ஏன் தெரியுமா? சஹாபாக்களை போன்று குடும்பத்தை விட்டுவிட்டு, சிலை வணக்க கலாச்சாரத்தை எதிர்த்துவிட்டு, அல்லாஹ்வை பார்க்காமல், ரசூலை பார்க்காமல், வேதத்தை உண்மை என புரிந்து சுன்னாவை விளங்கி அவர்கள் தீனுக்கு வருகிறார்கள், அவர்கள் இஸ்லாமிற்கு வருகிறார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு ஊருக்கு போனேன், அந்த ஊர்ல எல்லாருமே முஸ்லிமானவங்க. பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசுக்கு தாடி இருக்கு, எவ்வளவு பெருசுக்கு தாடி இருக்கு, இவ்வளவு பெரிய தாடி இருக்கிறது. ஜும்மா பிரச்சாரத்திற்காக சென்றேன். 10 மணிக்கு வந்து ஜும்மா மஸ்ஜித்ல வந்து உட்கார்ந்திருக்கிறாங்க. அந்த ஊருடைய பள்ளியில விவசாயத்தை விட்டு எப்பொழுது முஸ்லிமானார்களோ வெள்ளிக்கிழமை இபாதத்துக்கு என்று ஆக்கிவிட்டார்கள். ஆனா இந்த பரம்பரை பாய்க்கு பாபு சொன்னதுக்கு பிறகு கூட கடையை போட்டுறதுக்கு மனசு வரல. இவர் பரம்பரை முஸ்லிமா. என்ன அடையாளம் இருக்கிறது இவர்களிடத்திலே? முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதற்கு என்ன அடையாளத்தை எஞ்சி வைத்திருக்கிறார்கள்? சரி வாங்க, எதற்கு எங்க இருந்து போனது? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். சூரத்துல் ஃபுர்கான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே ஒரு முறையீடு வைப்பார்கள். அந்த முறையீட்டை சொல்லும் போது இந்த குர்ஆனுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கக்கூடிய ஹக்கை சொன்னேன். படிக்க தெரியவில்லை குர்ஆனை, அர்த்தம் தெரியவில்லை. நமது மஸ்ஜிதுகளிலே கண்டிப்பாக இமாம் அவர்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், கண்டிப்பாக ஆண்களுக்கு, பெண்களுக்கு, சிறியவர்களுக்கு அவர்களுடைய வயதுக்கு ஏற்ப குர்ஆன் வகுப்பு நடத்தப்பட்டே ஆக வேண்டும். குர்ஆனுடைய வகுப்புகள், சூறாக்கள், அத்தியாயங்கள் அவர் தலைப்பு வாரியாக பிரிக்கப்பட்டு ஒழுக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள், ஈமானை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள், மறுமையை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள் பாடத்திட்டமாக அவர்களுக்கு வகுக்கப்பட்டு கண்டிப்பாக அந்த பாடத்திலே முஹல்லாவிலே உள்ள எல்லாரும் கலந்து கொண்டு ஆக வேண்டும். முஹல்லாவிலே உள்ள எல்லாரும் படித்து ஆக வேண்டும். என்ன வயதாக இருந்தாலும் சரி, இஷாவுக்கு பிறகு, மகரிபுக்கு பிறகு, லோஹருக்கு பிறகு, அசருக்கு பிறகு என்று அவரவர்களுடைய நேரத்துக்கு ஏற்ப ஆண்கள், பெண்கள் அந்த வகுப்பிலே அழகிய முறையில் கண்டிப்பாக தொடர்ந்து கலந்து கொண்டே ஆக வேண்டும். அப்போதுதான் கொஞ்சமாவது இந்த சமுதாயத்தை பாதுகாக்க முடியும், குர்ஆனோடு தொடர்பு படுத்த முடியும். அதற்கு மார்க்க அறிஞர்கள் முன்வர வேண்டும், திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த மார்க்க அறிஞர்களுடைய தொடர்பு ஏற்படுத்தி நமது முஸ்லிம் மக்கள் குர்ஆனோடு, அந்த கல்வியோடு தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். சரி, மீண்டும் வருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறையீட்டை வைப்பார்கள். அல்லாஹ் கேட்கும் போது, குர்ஆனை பற்றி கேட்கும் போது ஒரு முறையீட்டை வைப்பார்கள். யாரை பற்றி முறையீடுவார்கள்? அந்த நேரத்திலே யாரெல்லாம் குர்ஆனை மறந்து வாழ்ந்தார்களோ, யாரெல்லாம் குர்ஆனின் சட்டங்களை படிக்காமல் வாழ்ந்தார்களோ, யாரெல்லாம் குர்ஆனின் சட்டங்களை பின்பற்றாமல் வாழ்ந்தார்களோ, குர்ஆனின் சட்டங்களை ஏற்காமல் வாழ்ந்தார்களோ, குர்ஆனை ஓத தெரியாமல், அதை புரியாமல், அதன் சட்டங்களை பின்பற்றாமல் வாழ்ந்தார்களோ, அந்த மக்களை பற்றி குறிப்பாக நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள். என்ன சொல்வார்கள்? வகால ரசூல் யா ரப், ரசூல் சொல்வார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொல்வார்? யா ரப், என் இறைவா, என்னை படைத்து வளர்த்தவனே, என் இரட்சகனே,
இன்ன கௌமி, எனது இந்த சமுதாயம் இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இந்த குர்ஆனை, எனது இந்த சமுதாயம் இந்த குர்ஆனை ஒதுக்கி வாழ்ந்தது, எனது இந்த சமுதாயம் குர்ஆனை மறந்து வாழ்ந்தது, எனது இந்த சமுதாயம் குர்ஆனை விட்டு தூரமாக வாழ்ந்தது. இத்தகது, எடுத்துக்கொண்டார்கள், ஆக்கிக் கொண்டார்கள், அல் குர்ஆன், இந்த குர்ஆனை மஹ்ஜூரன். மஹ்ஜூர் என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? அரபியிலே, அரபியிலே மஹ்ஜூர் ஹஜர யஹ்ஜுர், ஹிஜ்ரத், ஹிஜ்ரத் என்று சொல்வார்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் சென்றார்கள், முஹாஜிர்கள் என்று சொல்வார்கள். என்ன அர்த்தம்? ஒன்றை விட்டு விட்டு வேறொன்றின் பக்கம் சென்று விடுவது. ஹிஜ்ரத் என்றால் என்ன? எல்லாம் கேட்குறீங்களா? தூங்குறீங்களா? அல்லது போதுமா, நிறுத்திடலாமா, என்ன செய்யலாம்? சில பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, என்ன அஜர்த்து போயிட்டே இருக்கிறாரு, நிறுத்த மாட்டேங்கிறாரு, நேரம் ஆகிட்டே இருக்குது, எப்போ நிறுத்துவாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஹிஜ்ரத் என்றால் ஒன்றை விட்டு விட்டு இன்னொன்றின் பக்கம் செல்வது. தர்கு ஷைஇன் வத்திஹாபு இலா ஷைஇன் ஆகர், ஒன்றை மற்றொன்றுக்காக விடுவது. நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவை மதீனாவிற்காக விட்டார்கள், மக்காவை விட்டு விட்டு மதீனாவிற்கு சென்றார்கள். அந்த சஹாபாக்கள் முஹாஜிர், மக்காவை விட்டு விட்டு மதீனாவிற்கு சென்றார்கள், ஹிஜ்ரத் என்று சொல்லப்படும். ஹஜர யஹ்ஜுரு, ஒன்றை விட்டு விட்டு செல்வது, ஒன்றை ஒதுக்கி விட்டு செல்வது, ஒன்றை புறக்கணித்து விட்டு செல்வது, ஒன்றை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு செல்வது, ஒன்றை பிடிக்காமல் மற்றொன்றின் பக்கம் செல்வது, இதான் ஹிஜ்ரத். ஹஜர யஹ்ஜுரு ஹிஜ்ரன் வ ஹிஜ்ரதன். மஹ்ஜூர், இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில பழைய சாமான்கள்லாம் கிடக்கும், பழைய சாமான்கள்லாம் தூசி படிஞ்சு அழுக்கடிஞ்சு அப்படியே கிடக்கும். அந்த பொருள்களுக்கெல்லாம் என்ன சொல்வார்கள்? அஷ்யா மஹ்ஜூரா. பயன்படுத்தப்படாமல், புழங்கப்படாமல், அதை பராமரிக்கப்படாமல், அதை சுத்தப்படுத்தப்படாமல், அதற்கு கவனிப்பு செலுத்தப்படாமல் அப்படியே கைவிடப்பட்ட பொருள்கள். வீட்டு கொல்ல பக்கத்தில் போனீங்கன்னா நிறைய கிடைக்கும், இந்தியாவில் ரொம்ப கிடைக்கும், எங்க பார்த்தாலும் கிடைக்கும். இந்தியாவில் தெருவில் கிடக்கும், ரோட்ல கிடக்கும். நிறைய பொருள்களை பார்த்தீங்கன்னு சொன்னா குப்பையை நிறைய சேர்த்து வைப்பாங்க. சில பேர் குப்பையை ஒதுக்கி எது தேவையோ அதை வைத்துக் கொண்டு தேவையில்லாத டிஸ்போஸ் பண்ணிட வேண்டியது தானே. ஆனா ஆசை விடாது, சேர்த்து சேர்த்து வீட்டில் வச்சிருப்பாங்க. அதை அது ஒழுங்கா இருக்கும் போதே பயனுள்ளவங்க யாருக்காவது கொடுத்து பயன்பெறலாமா? ஆசை விடாத மூடி அப்படின்னு சேர்த்து சேர்த்து கடைசியில வச்சுட்டு ஒண்ணும் இல்லாம ஆக்கி கடைசியில எடைக்கு பழைய இரும்பு கடைக்காரன் தான் போடும். அது யாருக்காவது பயன்படுத்துவதற்கு கொடுத்தால் என்ன? ஒரு நீங்க புது ஃப்ரிட்ஜ் வாங்கினீங்களா, பழைய ஃப்ரிட்ஜ் இருந்தா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுங்கல. அதை எதுக்கு விற்கணும்னு மனசு வருது? புதுசா நீங்க ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினீங்கன்னா பழைய வாஷிங் மிஷின் இருக்கா, ஒரு 7 தேடி போய் கொடுங்க. அதை ஒரு 500க்காவது வித்து அதுல ஒரு லாபத்தை பார்த்து அதை எப்படியாவது சேர்க்கலான்னு தான் பாக்குறாங்களே தவிர ஒரு ஏழைக்கு தனது பொருளை அன்பளிப்பு செய்வோம் கொடுப்போம் என்ற மனப்பக்குவம் முஸ்லிம்களிடத்தில் மிக குறைவாக இருக்கிறது. அல்லாஹ் இவர்களை மன்னிப்பானாக, திருத்துவானாக. சரி, திரும்ப வரும். மஹ்ஜூர் என்றால் அதற்குத்தான் சொல்லப்படும். எதற்கு? பயன்படுத்தப்படாமல், பராமரிக்கப்படாமல், உபயோகப்படுத்தப்படாமல், கண்காணிக்கப்படாமல், காக்கப்படாமல், தூரமாக ஒதுக்கப்பட்டு விடப்பட்ட ஒரு பொருளுக்கு மஹ்ஜூர் என்று சொல்வார்கள். இப்போது பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை, யா அல்லாஹ், என் இறைவனே, எனது சமுதாயம் இந்த குர்ஆனை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டது, எனது இந்த சமுதாயம் குர்ஆனை பராமரிக்காமல் விட்டுவிட்டது, எனது இந்த சமுதாயம் குர்ஆனை கண்காணிக்காமல் விட்டுவிட்டது, எனது இந்த சமுதாயம் குர்ஆனை வெறுத்துவிட்டு வேறொன்றின் பக்கம் சென்று விட்டது. எந்த ஒன்றின் பக்கம் சென்றது? குர்ஆன் இனிக்கவில்லை. எது இனிக்கிறது? இசை இனிக்கிறது. நாகூர் அனிபா பாட்டா, என்னென்னமோ பாட்டு. முஸ்லிம்களுக்கு எங்கே இசை இருக்கிறது? இஸ்லாமிய இசையா? இதுல வேற கடை வச்சிருக்கிறாங்க, இஸ்லாமிய இசை. இன்னொன்றை சொல்லிக் கொள்கிறேன் சகோதரர்களே, உங்களது முஹல்லாவிலே சினிமா சீடிகள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் அவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள். அவர்களிடத்தில் அன்பாக அவர்களுக்கு இஸ்லாமிய சட்டத்தை எடுத்துச் சொல்லுங்கள், ஒழுக்கத்தை எடுத்துச் சொல்லுங்கள், அவர்களுக்கு வேற ஒரு வியாபாரத்திற்கு வழிகாட்டுங்கள். இல்லை, அவர்கள் தவிர்த்து கொள்ளவில்லை, அதில் அவர்கள் அடம் பிடித்து அதையே அவர்கள்
அதுக்காக கிடையாது. எதற்காக? அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனூ. சூரத்துன் நூரை படித்து பாருங்கள். யார் மூமின்களுக்கு மத்தியிலே மானக்கேடான செயல்கள் பரவுவதை விரும்புகிறார்களோ, அதை பரப்புகிறார்களோ, அவர்களை அல்லாஹ் சபிக்கிறார். அவர்களுக்கு கடுமையான தண்டனை இம்மையிலும் உண்டு, மறுமையிலும் உண்டு. முஸ்லிம்கள் குர்ஆனை விட்டுவிட்டு எதன் பக்கம் சென்றார்கள்? பாடலின் பக்கம் செல்கிறார்கள், கதை புத்தகங்களின் பக்கம் செல்கிறார்கள். வீடுகளிலே பார்த்தால் அவர்களுடைய அந்த இருக்கைகள், சோஃபான்னு சொல்லுவாங்களே ஒண்ணு, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டீப்பாய்னு சொல்லுவாங்களே, அங்க என்ன இருக்கிறது? முஸ்லிம் வீடுகளிலே அங்கே என்ன இருக்கிறது? குர்ஆன் புத்தகம் இருக்கிறதா? சஹீஹுல் புகாரி இருக்கிறதா? ஹதீஸ் புத்தகம் இருக்கிறதா? நல்லொழுக்கத்தை போதிக்கக்கூடிய புத்தகம் இருக்கிறதா? நான் என்ன சொல்கிறேன், நியூஸ் பேப்பர்களை கூட என் பெற்றோர்களே வீட்டுக்கு எடுத்து வராதீர்கள். அதில் இருக்கக்கூடிய ஆபாச என்ற படங்கள் போதுமானது உங்கள் பிள்ளைகளை சீரழிப்பதற்கு. அங்கேயே படிச்சுட்டு டிஷ்யூ பேப்பரை தொடச்சு போற மாதிரி தூக்கி போட்டு வந்துருங்க. அதை விட்டு 4 காசு சம்பாதிப்போடு பார்க்காதீங்க. சமுதாயம் கட்டிவிடும், பிள்ளைகள் கட்டி விடுவார்கள். அப்படி வாங்கி அலட்சியமா வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டாலும் எந்த பத்திரிகையில் ஆபாச படங்கள் இல்லையோ அந்த பத்திரிகைகளை தேடி வாங்குங்கள். பிறகு அதிலே ஏதாவது படம் உள்ள பக்கம் இருந்தாலும் அதை கிழித்து தூர எரிந்துவிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வாருங்கள். என்னங்க இருக்குது வீட்டுக்குள்ளார? அதுல சொல்ல நான் பேர் சொல்ல மாட்டேன், தேவையும் கிடையாது. முடிக்கணுமா? பயமா இருக்கு, முடிக்க சொல்ல போறாரு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய அந்த புத்தகங்கள் எல்லாம் எவ்வளவு காசு கொடுத்து வாங்குறாங்க? 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபான்னு சொல்லி அவ்வளவு அசிங்கங்கள், அனாச்சாரங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். ஒட்டுமொத்த சீரழிவை நோக்கி அந்த பத்திரிகைகள் சமுதாயத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றன. அதுதான் வீட்டுக்குள்ளா இருக்குது. இப்ப குர்ஆன் எங்க இருக்கு? அதான் நல்ல பட்டு துணியில போட்டு இறுக்கி கட்டி மேல வச்சிருக்கிறாங்க. எங்க வச்சிருக்கிறாங்க குர்ஆனை? நல்ல சும்மா வச்சா கூட எடுத்துருவாங்க. நல்ல கவர்ல போட்டு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு மீட்டருக்கு அந்த கயிறு இருக்கும், அப்படியே சுத்துன்னு சுத்திடுவாங்க. அது பக்கத்துல இருந்தா சீக்கிரமா எடுத்துருவாங்கன்னு மேல தூக்கி வச்சிருப்பாங்க. எங்க தூக்கி? அலமாரியில மேலறை. அது நம்ம காலத்துல நம்ம முன்னோர்கள் ஒரு கண்ணியமா குர்ஆன் எல்லாத்துக்கும் மேல இருக்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு அது நோக்கம் மாறி போய்விட்டது. அங்க கொண்டு போய் வச்சிருவாங்க. வேற என்னங்க கைக்கு எட்டுற மாதிரி இருக்கும்? வீட்டுக்கு போனா படிக்கிற மாதிரி என்ன இருக்கும்? வீட்டுக்கு போனா பார்க்கிற மாதிரி என்ன இருக்கும்? எதை பார்த்தால் ஈமான் போகுமோ, எதை பார்த்தால் தக்வா போகுமோ, எதை பார்ப்பது பாவமாக எழுதப்படுமோ, எதை படிப்பது பாவமாக எழுதப்படுமோ அதுதான் மேசைகளுக்கு மத்தியிலே இருக்கிறது. எதை விட்டு எதன் பக்கம் சென்றார்கள், எதை வெறுத்து எதை நேசித்தார்கள், எதை புறக்கணித்து எதை பின்பற்றினார்கள், எதை கையில் எடுத்தார்கள் பாருங்கள். நான் கேட்கிறேன், எத்தனை முஸ்லிம் மக்கள் இருக்கிறீர்கள்? உங்களுக்கென்று ஒவ்வொருவருக்கும் தனித்தனி குர்ஆன் பிரதி, குர்ஆன் தமிழாக்க பிரதி அல்லது வேறு எந்த மொழி உங்களுக்கு சௌகரியமோ அந்த மொழியாக்கும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வைத்திருக்கிறீர்களா? பயணம் சென்றால் அதைத்தான் முதலிலே வைப்போம், வெளியிலே சென்றால் அதைத்தான் எடுத்துச் செல்வோம் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தனி பிரதியும், அதை படிக்கும் போது ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அறிஞர்களிடத்தில் கேட்க வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பு காகிதமும் ஒரு குறிப்பு பெண்ணும் உங்களிடத்தில் எப்போதும் உங்களோடு இருக்கிறதா? இப்போது என்ன சொல்வீர்கள்? குர்ஆனோடு தொடர்பு இருக்கிறது என்று சொல்வீர்களா? குர்ஆனை நேசிக்கிறோம் என்று சொல்வீர்களா? அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. மறுமையிலே நமது தூதர் யாருடைய சிபாரிசை அந்த நேரத்தில் எதிர்பார்த்திருப்போமோ, நபிமார்கள் எதிர்பார்த்திருப்பார்கள். அவர்களுடைய சிபாரிசு இல்லாமல் யாரும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொல்கிறார்கள். அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமன் மஹ்மூதா. நபி அவர்கள் முதலிலே அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி விசாரணையை தொடங்குவார்கள். அதற்கு பிறகுதான் மக்கள் நிம்மதி அடைவார்கள். அதற்கு பிறகுதான் மக்களுக்கு கொஞ்சம் நிம்மதி பிறக்கும், மக்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும். அந்த நபி குர்ஆனை வைத்து நமக்கு எதிராக சாட்சிக்கு வந்து விட்டால், நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் வழக்கு தொடுத்து விட்டால்
இப்பொழுது என்ன நமக்கு வேலை வந்து விட்டது? 24 மணி நேரத்தில் ஒரு 20 நிமிடம் கூட குர்ஆனுக்கு கொடுக்க முடியாமல், குர்ஆனை சிந்திக்க முடியாமல். சொல்லுங்கள் பார்க்கலாம், எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள்? ஒரு ஊரிலே ஒரு பட்டியல் போடுங்கள், ஒரு கணக்கு எடுங்கள். மஸ்ஜிதை சுற்றி குர்ஆனை முழுமையாக ஒரு ஆலிமிடத்திலே கற்றவர்கள் உச்சரிப்போடு ஒன்று. இரண்டாவது, தர்ஜமாவை சரியான முறையிலே படித்தவர்கள், அது ஒரு ஆசிரியரிடத்திலோ அல்லது தானாகவே படித்து அதனுடைய சந்தேகங்களை தெரிந்து கொண்டவர்கள். ஒரு முறையாவது குர்ஆனுடைய தர்ஜமாவை ஒரு முஸ்லிம் படித்திருக்க வேண்டும். ரப்பு பேசுகிறான் என்று சொல்கிறோம், பேசுகிறான். அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ் என்னோட பேசுகிறான். கட்டளை வரும்போது, ஏவல் வரும்போது, விளக்கல் வரும்போது அல்லாஹ் நம்மிடத்திலே பேசுகிறான். யா அய்யுஹல் இன்சான், யாரை பார்த்து அழைக்கிறான்? கழுதையை பார்த்து அழைக்கிறான், மாட்டை பார்த்து அழைக்கிறான். யா அய்யுஹல் இன்சான், மனிதனே என்று நம்மை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான். யா அய்யுஹன் நாஸ், மக்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். எப்படி சொல்கிறான் பாருங்கள். யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅக்கும் மவ்இதத்தும் மிர் ரப்பிக்கும் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர். மக்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அழகிய அறிவுரை வந்திருக்கிறது. மக்களே, உங்கள் உள்ளங்களின் நோய்களை நீக்கக்கூடிய நோய் நிவாரணம் வந்திருக்கிறது. யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅக்கும் புர்ஹானும் மிர் ரப்பிக்கும் வ அன்ஸல்னா இலைக்கும் நூரன் முபீனா. மக்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு தெளிவான ஆதாரம் வந்திருக்கிறது, அத்தாட்சி வந்திருக்கிறது, தெளிவான ஒளியை உங்களுக்கு நாம் இறக்கி கொடுத்திருக்கிறோம். தெளிவான ஒளியை நாம் உங்களுக்கு இறக்கி கொடுத்திருக்கிறோம். இந்த முஸ்லிம் பிள்ளைகளை பாருங்கள். ஒரு நேரத்தில் ஒரு வகுப்பு நடத்தி கொண்டிருக்கும் போது, அநேகமா +2 படிக்கிற மாணவனா இருக்கும், சம்மர் கிளாஸ். அப்ப அவனிடத்துல கேட்கப்படுகிறது, ஜீசஸ், ஹூ இஸ் த ஜீசஸ்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லாம அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த பேரை சொல்லி எப்படி அவனுடைய விழிப்புணர்வு இருக்கிறது, ஜீசஸ் என்றால் யார் என்று கேட்டவன ரொம்ப அழகா பதில் சொன்னான். எப்படி சொன்னான்? எப்படி சொல்கிறான்? கடவுளின் மகன் என்று சொல்கிறான். முஸ்லிம், முஸ்லிம் பெற்றோருக்கு பிறந்தவன், முஸ்லிம் தாய் தந்தைக்கு பிறந்தவன், முஸ்லிம்களுடைய வீட்டிலே உண்டு தின்னவன். என்ன சொல்கிறான்? ஈசா நபி யார் என்று கேட்டார். ஏன்? அவன் படித்தது அங்கே, அவனுக்கு சொல்லப்பட்டது அங்கே. சூரத்துல் இக்லாஸுடைய அர்த்தம் கூட அவனுடைய தாய் தந்தை அவனுக்கு போதிக்காத அளவுக்கு அருகதையற்றவர்களாக இருந்தார்கள். தந்தை சம்பாதிப்பு பணம் என்று வெளியே செல்ல, தாய் நல்லா சமைச்சு போட்டு துண்ணு. எப்படி? அம்மா, புள்ள மெலிஞ்சு போச்சுமா, புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போட்டு சரியா சாப்பிடலமா, சாப்பிடு, நல்லா சாப்பிடு. உடலை வளர்த்து துங்க வச்சு அறிவு மங்கி போச்சு. என்ன போச்சு? யாரை பார்த்தாலும், எந்த பெற்றோரை பார்த்தாலும் சரி, பெரும்பாலும் பிள்ளைகளின் உணவு விஷயத்தில் மட்டும்தான் அதிக கவனம் செலுத்துகிறார்களே தவிர அறிவை குறித்து, ஒழுக்கத்தை குறித்து, சிந்தனையை குறித்து அதிகம் கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை. இல்லா மாஷா அல்லாஹ், எங்கேயாவது சிலர் இருக்கலாம். அல்லாஹ் அவர்களை போன்று நம்மையும் ஆக்குவானாக. என்ன கவலை? காலையில எந்திரிச்சோனே அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போகணும், நல்லா சாப்பிட்டு போ. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தவனே அம்மா பள்ளிக்கூடத்துல இவ்வளவு நேரம் இருந்து சரியா சாப்பிட்டுக்க மாட்டீங்க, நல்லா சாப்பிடு. மூக்கு பிடிக்க சாப்பிட்டா அதுக்கப்புறம் அவன் படிப்பானா? என்ன செய்வான்? இங்க இருந்து நல்லா சாப்பிட்டு போனா அங்க போய் என்ன செய்வான்? காலையிலேயே நல்லா முட்டையும் வெண்ணையும் நெய்யும் போட்டு நல்ல குஸ்காவையும் மட்டன் சால்னாவையும் பரட்டி கொடுத்தா பள்ளிக்கூடத்துல போய் அவன் படிப்பானா? முடியுமா? என்னடா இவன் வந்து தண்ணிக்குள்ளார முங்கின மாதிரி முங்கிட்டு இருக்கான பார்த்தா அஜர் தூங்கிட்டு இருக்கிறார். அங்க இருந்து வந்தா இங்க வீட்டுக்கு வந்தவனே நல்லா துண்ணு நல்ல வயிறு பொறுக்க தின்னவன என்ன செய்வான்? அப்புறம் இங்கேயும் தூங்க வேண்டியதான். கடைசியில் எப்படியாவது முக்கி முனகி எப்படியாவது தப்பிச்சு அவன் +2 வரைக்கும் வந்துட்டா அவனுக்கு இருக்கிற மார்க்கை பார்த்தா எந்த நல்ல காலேஜ்லயும் இடம் கிடைக்காது. அதுக்கப்புறமா 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபாய் ஏதாவது கொடுத்து ஏதாவது வீணா போன காலேஜில் அவனுக்கு இடம் வாங்கி கொடுத்து கடைசியில் அதையும் படிக்காம உருப்படாம வந்து நிக்க வேண்டியதான். அப்புறம் என்ன? அதான் அப்பா வெளிநாட்டில் இருக்கிறாரு, ஒரு விசாவை பார்த்து அனுப்புங்க, ஒரு டிரைவர் வேலை,
அல்லது ஏதாவது ஒன்று படிக்க, இப்படித்தான் சமுதாயத்திலே பெரும்பாலான மக்கள். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த கன்னியாகுமரியை பற்றி எனக்கு நல்லா தெரியும், இங்க படித்த மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். யாரும் கோச்சிக்காதீங்க, இதை இங்கே உள்ள நிலையை பற்றி சொல்கிறேன் என்று பொதுவான ஒரு சமூக நிலையை சொல்கிறேன். இந்த ஊரில் அதிகமான மக்கள் நல்லா படிச்சுட்டு இந்த இந்திய அரசாங்கத்திலையும் சரி வெளிநாட்டிலையும் நல்ல முறையில் இருக்கிறார்கள் என்று தெரியும். ஆனால் பொதுவான முஸ்லிம் சமுதாயத்தின் சூழ்நிலை எப்படி இருக்கிறது? திரும்ப போவோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? முறையிடுவார்கள். யாரிடத்திலே முறையிடுகிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? யா அல்லாஹ், எனது இந்த சமுதாயம் குர்ஆனை விட்டுவிட்டது அல்லாஹ், குர்ஆனை ஒதுக்கி விட்டது அல்லாஹ், குர்ஆனை மறந்து விட்டது அல்லாஹ், குர்ஆனை விட்டுவிட்டு வேறொரு பக்கம் சென்று விட்டது அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டால், இந்த குர்ஆன் நமக்கு எதிராக சாட்சியாக நின்று விட்டால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள், உள்ளம் நடுங்கி பாருங்கள் என் சமுதாய மக்களே, நாளை மறுமையில் என்ன நடக்கும் என்று. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த குர்ஆன் நமக்கு ஒரு ஒளிவிளக்கு, நமக்கு நேர்வழி. இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், நமக்கு நேரான பாதையை காட்டுகிறது, நீதத்தை போதிக்கிறது, ஒழுக்கத்தை போதிக்கிறது. மன பிரச்சனையா குர்ஆனை ஓதுங்கள், அதிலே தெளிவிருக்கிறது. மன நெருக்கடியா குர்ஆனை ஓதுங்கள், அதிலே தெளிவிருக்கிறது. உங்களுக்கு வறுமை நெருக்கடியா குர்ஆனை ஓதுங்கள், அல்லாஹ் பரக்கத்து செய்வான். வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்குன், அருள் செய்யப்பட்ட பரக்கத்துள்ள வேதம் இது. பிரச்சனைகளுக்கு தீர்விருக்கிறது. சோம்பேறியா சுறுசுறுப்பாக மாறுவதற்கு குர்ஆன் வழிகாட்டுகிறது. மன சிக்கலா தீர்வு குர்ஆன் சொல்லுகிறது. எதிரே என்ன பிரச்சனை குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒட்டகங்களை மேய்ப்பதற்கு அழைத்து சென்றால், விட்டு சென்றால், அது திரும்ப வரும்போது எத்தனை ஒட்டகத்தை எடுத்து சென்றோம் என்று கணக்கிட்டு அதை பாதுகாப்பாக கொண்டு வர முடியவில்லை என்ற காரணத்தால் தந்தையால் நீ எல்லாம் உருப்புற ஒரு பிள்ளையா என்று கேட்கப்பட்ட உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு வ அர்தாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக. எப்படி மாறினார்கள், எப்படி மாறினார்கள்? உலக வரலாற்றிலே, உலக வரலாற்றிலே ஐரோப்பியர்களாக இருக்கட்டும், ஆங்கிலேயர்களாக இருக்கட்டும், எந்த சீர்திருத்த சிந்தனைவாதி வந்தாலும், எந்த அரசியல்வாதி வந்தாலும் உமரை போன்ற ஆட்சி அமைக்க யாராலும் முடியாது. ஆட்சி நேர்மையாக நீளமாக அமைய வேண்டுமா, உமரின் சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று மேலை நாட்டு மக்கள், ஆங்கிலேயர்கள், ஐரோப்பியர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் எந்த அளவு அவர்களுடைய சிந்தனை, அறிவு, ஞானம் இந்த குர்ஆனால் வளர்ந்திருந்ததை எடுத்து பாருங்கள். அரபு நாட்டிலே அனாச்சாரங்களும் அசிங்கங்களும் ஆபாசங்களும் சண்டை சச்சரவுகளும் கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அரபுகளை மனிதர்களின் புனிதமானவர்களாக, வழிவிட்டவர்களை நேர்வழியின் கலங்கரை விளக்குகளாக, நாகரிகமற்றவர்களை இவர்களை போன்று ஒரு நாகரிகம் இருக்குமா என்று உலக மக்களால் போற்றுகின்ற அளவிற்கு இவர்களை ஆட்சி செய்யவே முடியாது, அந்த அளவிற்கு இவர்கள் கைவிடப்பட்டவர்கள் என்று ஒதுக்கப்பட்ட மக்களை பார்த்து இவர்கள் எங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்று உலகம் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு அந்த அரபுகள் சஹாபாக்களாக, அஸ்ஹாபுர் ரசூலாக மாறினார்கள் என்றால் எதன் மூலமாக மாறினார்கள்? குர்ஆனின் மூலமாக மாறினார்கள், அல்லாஹ்வின் வேதத்தின் மூலமாக மாறினார்கள். அந்த வேதம் அவர்களை சீர்படுத்தியது, அவர்களை சிறப்பாக்கியது, அவர்களை நேர்படுத்தியது, அவர்களை ஒழுங்குபடுத்தியது. சகோதரர்களே, ஆகவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற ஒரு முயற்சி செய்யப்பட்டு, இதற்கு இவ்வளவு பல லட்சங்கள் செலவு செய்யப்பட்டு, பல மனிதர்கள் இரவு பகலாக உழைத்து இதை இங்கே நடத்துகிறார்கள் என்றால், நான் முதலில் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக துஆ செய்து கொள்கிறேன். அல்லாஹ் அவர்களுடைய எண்ணத்தை இஹ்லாஸாக ஆக்கி வைக்கட்டும், அவர்களுடைய முயற்சியை நேரான பாதையிலே ஆக்கி வைக்கட்டும். பிறகு என் அன்பிற்குரிய சமுதாய மக்களுக்கு சொல்கிறேன், இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு, பிள்ளைகளின் உள்ளங்களிலே குர்ஆனின் ஆசையை உருவாக்குவதற்கு, விளையாட்டு போட்டிகளிலே கலந்து கொண்டு பரிசுகளை வாங்கி வரும்போது அதை பார்த்து மகிழ்ந்த பெற்றோர்கள் இப்போது மாறி குர்ஆன் போட்டியிலே பரிசு பெற்று வரும்போது, என் பிள்ளை குர்ஆன் போட்டியிலே பங்கெடுத்தார்,
என் பிள்ளை குர்ஆன் போட்டியிலே பரிசு வாங்கினார் என்று அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய, இதை கொண்டு பெருமைப்படக்கூடிய மக்களாக فَبِذَلِكَ فَلْيَفْرَحُوا هُوَ خَيْرٌ مِّمَّا يَجْمَعُونَ. உமர் அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பெருமைப்பட வேண்டுமா, நீங்கள் மகிழ்ச்சி பட வேண்டுமா, குர்ஆனை கொண்டு பெருமைப்படுங்கள். எங்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுத்திருக்கிறான், அதை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று அந்த ஒரு நிலைக்கு நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு உதவி செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا ومن العمل ما تبلغنا به جنتك. يا الله பாவங்களிலிருந்து தடுக்கக்கூடிய இறையச்சத்தை கொடு. யா அல்லாஹ் சோதனைகளை இலகுவாக்கக்கூடிய இறை நம்பிக்கையை கொடு. யா அல்லாஹ் சொர்க்கம் வரை சென்று சேர்க்கக்கூடிய நல்ல அமல்களை எங்களுக்கு கொடு என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் வேண்டி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.